ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அளவுக்கு ஒரே ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியானா, 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இதை ஒரு பேனில் போட்டு வறுத்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூளும் போட்டுட்டு அதில் நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க. நான் ஆல்ரெடி அதிலே உப்பு போட்டதால் இப்போ உப்பு ஆட் பண்ணலை. அதை ஊற்றிட்டு அந்த மிளகாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டனை போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா அந்த மட்டன் தண்ணி இருந்ததுன்னா அதையும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் ஊற்றி அதுவும் நல்லா ஒரு அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் நெய் போட்டு மறுபடியும் அதை ஒரு 2-3 டைம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான மட்டன் சுக்கா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.